ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் வந்து இப்போ பொங்கல் டைம் வந்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சர்ஜு, போனஸு, இன்சென்டிவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 2, 3 பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ப்ரோ வந்து பண்டிகை டைமில் வந்து மேக்ஸிமம் ஆர்டரே வராது. ஸோ நம்ம எப்படி வந்து இந்த இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து எந்த டைமுக்கு போனா கிடைக்கும், எப்ப போனா ஈஸியா நம்ம வந்து அந்த இன்சென்டிவ்ல எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன். வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேரு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. ஸோ ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா வீடியோ பார்க்குறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்விக்கியில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியா இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து பொங்கல் ஆஃபர் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஊருக்கு போயிடுவாங்க. ஒரு சில அதாவது வழக்கமா இருக்கிற ஆர்டர விட, இப்ப வந்து ஆர்டர் வந்து கம்மியா இருக்கும் அப்டின்ட்டு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உண்மையா இருந்தாலும், ஆனா வரக்கூடிய ஆர்டர் வந்து கண்டிப்பா வந்துட்டே தான் இருக்கும். அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்க வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்க ஆர்டர் வந்து அதிகமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய லாகின் ஹவர்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பீக்லலாம் ஆர்டர் வரும் அப்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு லஞ்ச் பீக்கு, அப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, டின்னர், சரிங்களா? ஸோ இந்த 4 டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் வந்து இன்க்ரீஸ், அதாவது அதிகமா வரதுக்கான நெறையவே சான்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த மாரி வந்து ஆர்டர் வந்து இந்த டைமுக்கு வரும்ன்னு சொல்லிட்டீங்க. நான் எங்கெங்கலாம் போய் நிக்கணும் அப்டின்ட்டு வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்து அதாவது காலையில ஒரு 7 டூ இல்லன்னா 8 இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எங்க இருக்கோ, அந்த பக்கம் நீங்க மூவ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஆர்டர் உங்களுக்கு அசைன் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாமார்ட். அந்த டைம் வந்து இன்ஸ்டாமார்ட்ல ஆளுங்க யாரும் இல்ல அப்டின்னா, அந்த ஆர்டர் உங்களுக்கு வரதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. இன்ஸ்டாமார்ட் ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துச்சு அப்டின்னா, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு அந்த சரவுண்டிங்ல இருந்தீங்க அப்டின்னா, மறுபடியும் 2 ஆர்டர், 3 ஆர்டர் இன்ஸ்டாமார்ட் ஆர்டரே நீங்க எடுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு லஞ்ச் டைம்ல எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதிக ஆர்டர் வந்து கிடைக்குமோ, அந்த இடத்துக்கு நீங்க வந்து மூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா மட்டும் தான் ஆர்டர் வந்து எடுக்க முடியும். அடுத்தது ஸ்நாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து கரெக்ட்டா ஒரு 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஸ்நாக்ஸ்ல ஒரு 4 ஆர்டராச்சும், 5 ஆர்டராச்சும் கண்டிப்பா பார்த்துடலாம். அந்த டைம்லயுமே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாமார்ட் ஆர்டரும் வரதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து மறக்காம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டின்னர் பிக். ஸோ டின்னர் பிக்ல நீங்க 7 மணிக்கு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 11, 11:30 வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆர்டர் கண்டிப்பா கிடைக்கும். ஆப்ல வந்து ஹை டிமாண்ட் அப்படின்றது காமிக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஹை டிமாண்ட குடுத்து அது எங்க காமிக்குதோ, அந்த சரவுண்டிங்லயுமே நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆர்டர் வரதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஒரு சிலர் வந்து அவுட் ஆஃப் ஜோன்ல போயிட்டு ஃபுட்ட குடுத்துருவீங்க. குடுத்துட்டு பெட்ரோல் செலவாகுதுன்ட்டு ரிட்டர்ன் வந்து வரமாட்டீங்க. ஸோ அந்த மாரி மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. பெட்ரோல் வந்து செலவாகும். ஆனா வந்து டைம் வந்து உங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா? ஸோ நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, டக்குனு நீங்க ஜோனுக்குள்ள வந்துட்டு, அடுத்த ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்றதுக்கு மூவ் பண்ணுங்க, சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து ஆர்டர் கவுண்ட் இன்கிரீஸ் ஆகும். அவங்க குடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டர் கவுண்ட்ல நீங்க வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே வந்து மினிமம் ஒரு 13 மணி நேரமாச்சும் நீங்க வந்து லாகின்ல இருக்கணும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்க லாகின்ல இருந்தீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு வந்து ஆர்டர் கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும், சரிங்களா? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே ஒரு 12 ஆர்டர் இல்லன்னா ஒரு 17 ஆர்டர் இந்த மாரி டிராப் ஆயிடும். மினிமம் ஒரு நாளைக்கு டார்கெட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 20 ஆர்டர்ல இருந்து ஒரு 25 ஆர்டராச்சும் எடுக்கணும் அப்டின்ட்டு டார்கெட் பண்ணி ஓட்டிங்கன்னா மட்டும் தான், அவங்க குடுத்துருக்கக்கூடிய இன்சென்டிவ்ல நீங்க வந்து எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பார்ட்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இன்னைக்கு தான் வந்து ஒர்க் பார்த்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காகவும் தான். அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து பண்டிகை டைம்ல வந்து வரவே மாட்டேங்குது ப்ரோ அப்டின்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு 2, 3 பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாரி இது சொல்லலாம் அப்டிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாரி டைம்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து ஆர்டர் எடுக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவுல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.